யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலசரஸ் விலாக் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, கோபியிலிருந்து ஈரோடு செல்லும் சாலையில் கவுந்தப்பாடி அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி அமைஞ்சுள்ள மாரப்பம்பாளையம் பிரிவு என்ற இடத்துக்கு தாங்க. அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க, வாங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான காற்றுக்குரிய தலமான காளஹஸ்தி கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அது ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த கோயிலை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் ஒருவரான கண்ணப்ப நாயனார் தான் அந்த கோயில் உருவாக காரணமாக அமைஞ்சவருங்கிற அந்த தல புராணம் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அப்படிப்பட்ட கண்ணப்ப நாயனாரின் வழிவந்த திருக்கச்சராயர், திருவேங்கடராயர், பூவலராயர், மாவலராயர், காவலராயர் போன்றோர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள குங்கணம் என்ற பகுதியில் ஆட்சி புரிந்து வந்தாங்க. அதாவது கண்ணப்ப நாயருக்கு அப்புறமா வந்த இவங்க எல்லாரும். இப்படி அவங்க வழிவந்த ஒருவர் பார்த்திங்கன்னா சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திர மாநிலம் ஸ்ரீ காளஹஸ்தியில் ஓடும் பொன்முகிலி அப்படிங்கிற ஆற்றிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொங்கு மண்டலமான இந்த கவுந்தப்பாடிக்கு அருகில் அமைந்துள்ள மாரப்பம்பாளையம் பிரிவில் அருகில் அமைந்துள்ள ரங்கன்காட்டூர் அப்படிங்கிற பகுதியில் கொண்டு வந்து நட்டுனதாக கூறப்படுதுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தென் காளஹஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஆந்திர மாநிலத்தில் உள்ள காளஹஸ்தியிலேருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் அமைஞ்சிருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் காவல் தெய்வமாக, அதாவது துவார பாலகராக சிவபெருமானோட கர்ப்பகிரகத்துக்குள்ள இரு பகுதியிலும் ராகு பகவானும் கேது பகவானும் வீட்டிலிருந்து அருள் புரிக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த கோயில் நாகதோஷம் நீக்கிற தலமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு ராகு கேது தோஷம் பலமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வணங்கினா அந்த தோஷங்கள்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருந்து திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளி போகிற மக்களும் இங்கே இவரை வணங்கினா உடனே திருமணம் நடக்கிற அதிசயத்தை இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. பல சித்தர்கள் இந்த கோயிலில் பூஜை பண்ணினதா, சிவபெருமானுக்கு பூஜை பண்ணினதா கோயிலோட தல வரலாறு கூறுதுங்க. இதுதான் கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், 800 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த கோயிலில் இருக்கிற தலவிருச்சம் கூட பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வளர்ந்துருக்கிறதாங்க. பாருங்கள், இந்த கர்ப்பகிரகத்துக்கு கீழே இருக்கிற அந்த சுவரில் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது. அந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே அந்த ஆந்திராவிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டதை பற்றி தான் போட்டிருக்குது. பாருங்கள், சிவபெருமான இரு பகுதியிலும் காவல் தெய்வமாக ராகு பகவானும் கேது பகவானும் வீட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கான கண்கள் 2 போதாது, அவ்வளோ ஒரு அழகு, பேரழகு. வள்ளி தெய்வான சமேதராக வீற்றிருக்கிறார் இங்கே முருகப்பெருமான். அதே போல் ஞான பூங்கோதை அம்மை தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள் சிவபெருமானோட வலது பக்கத்தில். இங்கே ஒரு அதிசயம் என்னென்னா, சிவபெருமானோட வலது பக்கம் அம்பாள் கோயிலும் இடது பக்கமாக முருகப்பெருமான் கோயிலும் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது மற்ற கோயிலெல்லாம் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் நடுவில் இல்லை, சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் இல்லாமல் தனியாக வீற்றிருக்கிறது ஒரு அதிசயம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப அமைதியாக இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ கோயில் பூட்டி இருந்தது, ஐயனை பார்க்க முடியலன்னு கவலைப்பட்டோம். ஆனால் கரெக்ட் டைமில் ஒரு சிவாச்சாரியர் கரெக்ட் டைமில் கோயில் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு அபிஷேக காட்சி, அலங்கார காட்சி எல்லாமே நாங்கள் திவ்யமாக பார்த்தோம். இந்த சிவபெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்தரோட சமாதி இந்த கோயில்லையே அமைஞ்சிருக்கிறது ஒரு அதிசயங்க. இந்த கோயிலுக்கு பின்பகுதியில் 18 சித்தர்களில் ஒரு சித்தரோட சமாதி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னா அந்த சமாதியும் தரிசனம் பண்ணலாம். பாருங்கள், இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானோட ஆலயம். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியல. கர்ப்பகிரகத்தில் ரொம்ப பழங்கால சிலை, பார்த்தாவே தெரியுது, ரொம்ப ரொம்ப பழமையான சிலை. இப்படி பல அதிசயங்கள் இருந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது நீங்கள் வணங்குனீங்கன்னா ராகு கேது தோஷம் மட்டும் இல்லாமல் நாகதோஷம், சர்ப்பதோஷம், இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தோஷங்களும் விலகுங்கிறது சத்தியமான உண்மைங்க, கண்கூடான உண்மை. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்குதுங்க. ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த கோயிலில் தான் என்னோடய ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி எனக்கே திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். இவ்வளோ வருடமாக என்னால் வரவே முடியல.
மீண்டும் வந்து இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. இந்த கோயிலோட தல புராணம் வந்து கண்ணப்ப நாயனாரோட வழித்தோன்றல்களான ஒருவரால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு அருகிலேயே வேடுவர் குலத்தோட மடமும் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த மடாதிபதி பீடாதிபதிகள்லாம் இன்றும் இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் காங்கேயத் பக்கத்தில் இருக்கிற சிவன்மலை கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த இவங்களோட மடம் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு மடம் இருந்ததாக சொல்லப்படுது, கல்வெட்டுக்களில் கூறுது. ஆனால் இப்போ வந்து கோயில் வந்து ரொம்ப பழமையாக இருக்குது. பழமை மாறாமல் இந்த அறநிலையத்துறை கீழே இந்த கோயிலில் ஒரு கால பூஜை தினமும் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி பழமையான சிவாலயத்துக்கு சென்றோம்னு நமக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா புண்ணியம் பண்ணிங்க தான் இந்த கோயிலுக்கு வர முடியுங்கிறது உண்மையிலும் உண்மை. ஏன்னா நானே 10 வருடங்கள் போராடி இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. பல நாட்கள் வரோன்னு நினைப்பேன், ஆனால் ஏதோ ஒரு தடங்கள்னால வர முடியாமல் போயிடுச்சு. இங்கே அனைத்து சன்னதியும் இருக்குது. துர்க்கை, நாகர், அப்புறம் காலபைரவர், இந்த மாதிரி பாருங்கள் கல்வெட்டுக்கள், கர்ப்பகிரகத்தில் அமைஞ்சிருக்கிற கல்வெட்டுக்கள் இதுதாங்க. இந்த கோயிலில் பற்றின அனைத்தும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிலேருந்து இந்த கோயில் கொண்டு வரப்பட்டதா, அதாவது இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுயம்புலிங்கமும் சொல்லப்படுது. அதே போல் இந்த லிங்கத்துக்கு அதாவது நாகசர்ப்பம் வந்து ஒரு 11 தலை கொண்ட நாகசர்ப்பம் குடைபிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. வேறு எந்த கோயிலும் சிவபெருமானுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு வந்து கொடையாக அமைஞ்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம கொங்கு மண்டலத்தில் இல்லைங்க. இந்த சிவபெருமானுக்கு தான் 11 தலை கொண்ட ஒரு பாம்பு குடைபிடிச்சிருக்கு. பாருங்கள், இது ஞான பூங்கோதை அம்பிகை, சிவபெருமானோட பத்தினி. இவ்வளோ காண கண்கள் 2 போதாது, அவ்வளோ ஒரு அழகு, பேரழகு இந்த அம்பிகை. அம்மா அப்படிங்கிறதுக்கு அம்மாவுக்கு ஈடுனே எதுவும் இல்லை, அந்த மாதிரி தான் இந்த அம்பாலும். பாருங்கள், இந்த தலை விருச்சம் பாருங்கள், அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கிறதா மிகப்பெரிய ஆச்சரியங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு முறையேனும் இந்த தலத்துக்கு வந்து நீங்களும் வணங்கி சிவபெருமான அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.